யாருமே காணமே. சாப்பிட்டு 2 நாளாவது பசியோடு இருக்கிறோம். இந்த விறகு வாங்கிட்டு ஏதோ குடுக்கறது கொடுத்தா கூட ஏதோ கஞ்சாவது குடிக்கலாம். ஆமா, யாருமே விறகோ விறகு விறகோ விறகு. ஆமா, அந்த மாயாபுரி வீதிக்குள்ள யாரோ விறகு விலகி போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு விறகு தேவைதானே? விறகு தேவைதாங்க. ஏ குண்டி, ஏய் என்னப்பா என்னையா நான் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டேன். என் பேர் அமைச்சு வழி தெரியாது. நான் கூட குண்டு நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுறேன். பார்த்தேன் என்னங்க யாரோ விறகு விலை கூறி போயிட்டு இருக்காங்க. அந்த விலைய விறகு விலை கூறி அந்த வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கீங்க. இப்ப எங்களுக்கு முக்கியமான வேலை கொடுத்துருக்கீங்க. அந்த வேலையை விட்டு நாங்க அங்க போக முடியுமாங்க? ஆடிங்க யாரோ உன்ன உணவுல போல இருக்கு. போயாம காட்டுக்குள்ள அலையும் திரும்பி வந்திருப்பாங்க. போய் விலையை கேட்டு வாங்கிட்டு வந்து உள்ள. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முக்கியமா தெரியாது. ஏமா 2 பேரும் போனா தெரியும். ஓ அக்கால தங்கச்சி முடிச்சு மடியில கட்டுற மாதிரி இருப்பாங்க. நீங்க 2 பேருமே விறகு ஏவறீங்களா? மலையில விறகு வெட்டி கொண்டாந்து விறகு வெட்டி பழகிறீங்களா? வவுத்து பழப்புக்காக இந்த விறகு வித்து வவுத்து கழுவுறீங்க. சரி, இருந்தாலும் சரி, எங்களுக்கும் கொஞ்சம் விறகு தேவைப்படுகிறது. விறகு எத்தனை வராகும்? 10 வராகும். ஏப்பா நீ எத்தனை வராகும் சொல்ற? அதே என் பொண்டாட்டி சொன்னா அது சரின்னு நான் ஒத்துக்கிறேங்க. 10 வராகும் முன்னாடி வந்துக்கிறாங்க. 10 வராகம் என்பது கம்மியாக இருக்கிறது. அதனால ஒரு 5 வராகம் வாங்கிக்காங்க. இல்லைங்க, 10 வராகம் ஒரு நாட்டு மகாராணியும் அந்த மகாராணிகளுக்கு ஒரு மென்டல் அடக்குது. நம்ம 10 வராகம் கேட்டா 5 வராகம் கேக்குறாங்க. சரி சரி கேப்போம். ஏண்டி வீதியில போறவங்க போய் விளையாட்டு தரமா பேசிட்டு அவங்க விற வைக்கிற பிச்சைக்காரங்க உங்ககிட்ட அப்படிதாங்க பேசணும். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டது போல இருக்கு. விறகு வெளியே பக்கமா போட்டுட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. விறகு விக்கிறவங்க குரலை எங்க கேட்க முடியும்? இந்த விறகு போட்டு நீங்க அப்படியே உள்ள அரண்மனைக்குள்ள வந்துட்டு போங்க. எப்படி அங்க போட்டா எப்படி தெரியுமா? விறகு கேளமா வாங்குமா? வாங்க வாங்க ஏன் வாங்க வாமா வாங்க அதை எடுத்துட்டு வா. ஆமா, யாருமா கூப்பிட்டாங்க? என்னமா வந்தது? யாருமா? என்ன ஆடு நகரம் எங்க? செங்கோல் எங்க? அது படை எங்க? என்னம்மா காட்டுக்குள்ள விறகு? நம்ம நாட்டை விட்டு ஓடி வந்ததையுமே நம்ம நாடு நகரம் எல்லாமே போச்சுப்பா. இப்ப கரெக்ட்ல நாங்க விறகு வெட்டி சோறு தின்னுட்டு இருக்கிறோம். எல்லாமே இழந்து விட்டீங்களா? ஆமா, நீ எப்படிப்பா இருக்கிற? அடியே பாடி யாரு? இந்த கோயிலை தேடி என் தெய்வம் வந்துருச்சு. அப்படியா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதை சொன்னேனே, என் புள்ள எங்க இருந்தாலும் சரியே உயிரோடு இருக்கா சங்கதி இருந்தா எனக்கு அதுவே போதும்னு சொன்னாங்களே. அந்த அம்மாடி ஆமா, இவங்களும் யாரு? பெத்த பிள்ளை என்று பாராமல் என்ன ஓயாம் காட்டுல கொண்டு போய் வெட்ட சொன்னாரே எங்க அப்பா. கும்பிடுங்கடி. ஆமா, வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அப்பா வாங்க. உங்களுக்கு நிலையில் பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அம்மா, இவங்களா யாரு? அந்த இரவு நேர வேளையில் நான் அவசரத்துல வாங்க ஒண்ணுமே சொல்லலம்மா. நான் பயந்துட்டு ஓடி வந்து விட்டு நீ என்னடா உங்க அப்பா கிட்ட சொன்னு கேட்டிய? இந்திர மகள் கால் பிடிக்க அக்னி தேவன் மகள் ஆழம் எந்த நாகேந்திர மகள் எனக்கு அவரி வீச சமுத்திரராஜ மகள் வெத்தில சுருள்மடிக்க இப்படி 4 பேர் எனக்கு மனைவியா இருந்து இப்படி அம்சத்துணியா மஞ்சத்திலே நான் வந்திருக்க 4 பேரும் பணிவிட வேலை செஞ்சா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். இது அப்பா காது கொடுத்து கேட்டுதான் நான் நாட்டுக்கே அழகாத பிள்ளை என்று என்ன காட்டுல போய் வெட்ட சொல்லி ஆக்கடை கொடுத்தாங்க. அம்மா, அன்னைக்கு எந்த நேரத்தில் நான் சொன்னேனோ இந்திர மகள் மாயா, அக்னியாவன் மகள் அம்சவல்லி, நாகேந்திர மகள் நாயக்கண்ணி, சமுத்திரராஜ மகள் முத்தினங்க மனம் போல நடந்துருச்சு இல்லப்பா. நான் என்ன சொன்னேனோ அது மாதிரி தெய்வலோக பெண்கள் எனக்கு மனைவி ஆயிட்டாங்க.
சுவாமி அம்மா, எங்க அப்பா உங்க அம்மா மனக்கு ரொம்ப மன வேதனையோடு வந்திருக்காங்க. இந்த வேதனை சாதாரணமா விடுபட முடியாது. நான் எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஆரியமான காட்டுக்குள்ளே நான் வேட்டையாட போகிறேன். நீ அம்மாவை பத்திரமா வச்சுக்கிட்டு 4 பேரும் பணியோடு வேலை செய்யுங்க. நான் பறந்தோடி அம்மா உண்ணாம உறங்காம வந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அம்மாளுக்கு சீவி சிங்காரிச்சு சிவந்தனத்தில பொட்டு வச்சு ஆசையா பரிமாறுங்க. அம்மா மகனே, இவங்கெல்லாம் உங்களுடைய மருமகள் தான். வழங்கம் இல்லாம வேலை வைங்க, பயப்படாம வேலை வைங்க. உங்களுக்கு என்ன ஆசை எல்லாமே செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. நான் அப்பாவோட வேட்டைக்கு போயிட்டு நான் விடகாட்டி அடித்து நான் வீடு வந்து சேர்ந்துறேன். மீற மாட்டேங்குது. நான் குண்டா இருக்கிறேன். நாட்டுக்கு போனாலுமே நீங்க எப்படினாலும் சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிடுறீங்க கண்டுகுத்தி போட போறாங்க. சாப்பாடு கொண்டு வாங்கடி. நீங்க தங்க தட்டுல சாப்பிடுறீங்களா, இல்ல வட்டல சாப்பிடுறீங்களா, இல்ல இலையில சாப்பிடுறீங்களா? எது சாப்பிடுறீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீ சொன்னதே நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுறதுக்கு சரி சரி. ஆமா எல்லாம் பரவாயில்ல, நல்லா சுகமா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். யாரும் தெரியல பாத்துங்க. தலைமையில உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்க வாங்க, நீங்க உள்ள போங்க. என்ன கூப்பிட்டீங்க? மாமையில மாமையில ரெடியா இருக்கா? அரிசி எடுத்து அடுப்புல போட்டுக்கிறேன். அடுப்புல இல்லப்பா, இதுல சாமம். என்னப்பா இது மகனே?